ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மோட்டோஸ்டோம். நான் தான் MBS. இப்போ வந்து நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா, அது மூவி ரிவ்யூ குட் பேட் அக்லி. அதான் ஏன்னா விடாமுயற்சியே போய் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. அட்லீஸ்ட் இந்த வாட்டி கொஞ்சம் சீக்கிரமாக போகலான்ட்டு குட் பேட் அக்லி இது பண்ணேன், புக் பண்ணிட்டேன் டிக்கெட்டு. என்ன ஒன்று இன்னும் டிசப்பாயின்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்போவுமே விஆர் மால் இந்த பிக்சல் ஸ்க்ரீனில் தான் புக் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு அந்த ஸ்க்ரீன் ரொம்ப ஃபேவரட். ஏன்னா ரொம்ப பெரிய ஸ்க்ரீன் வித் JBL கனெக்ஷனோட நல்லா சரவுண்ட் சவுண்டு இதெல்லாம் இருக்கனால அங்கே புக் பண்ணேன். அது என்னன்னா, நான் 7ஆம் தேதியிலேருந்தே ட்ரை பண்ணுறேன் டிக்கெட்டு. 7ஆம் தேதின்ற ஒரு 5ஆம் தேதி 3ஆம் தேதியிலேருந்தே ட்ரை பண்ணுறேன் டிக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்கன்ட்டு. எல்லா இடத்துலையும் டிக்கெட் போட்டாங்க. ஆனால் பிக்சல் ஸ்க்ரீனில் மட்டும் டிக்கெட்டே விடலை. அதுக்கப்புறம் எப்படியோ பார்த்து ஒரு 8ஆம் தேதி நம்ம டிக்கெட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சரி ஓகே புக் பண்ணலான்னு பார்த்தா எல்லாம் புக்கு, ஒன்றும் பண்ண முடியல. அதனால இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னா, ஃபோரம் மால் தான் போயிட்டுருக்கேன். இந்த பேலஸோ ஃபோரம் மால் அங்கே தான் போயிட்டுருக்கேன். ஆனால் அங்கேயும் நல்லா தான் இருக்குது, ஸ்க்ரீன் பர்ஃபெக்டாக இருக்குது. நான் ஸ்க்ரீன் 1ல் தான் புக் பண்ணியிருக்கேன். சவுண்டு ஸ்க்ரீன் சைஸ் பெருசுன்னு சொல்ல முடியாது, ஆனால் சவுண்ட் எஃபெக்ட்லாம் சூப்பராக இருக்குது. ஏன்னா அவங்க வந்து 7.5 டால்பி அட்மாஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது இல்லாமல் QC பிராண்ட் வேறையா ஸ்பீக்கர்ஸ், அதனால் சவுண்ட்லாம் நல்லா தான் இருக்குது. என்ன ஸ்க்ரீன் குவாலிட்டி எப்படின்னு தெரியல. ஒரே ஒரு வாட்டி நான் போயிருக்கேன் அங்கே. என்ன மூவி போனன்றது தான் ஞாபகமே இல்லை எனக்கு. ஏதோ ஹாலிவுட் மூவி, ஏதோ இது மார்வல் மூவிக்கு தான் இல்லை DCக்கான்னு தெரியல. ஏதோ ஒரு ஹாலிவுட் மூவி தான் போயிருக்கேன். ஆனால் என்ன மூவின்னு தான் ஞாபகம் இல்லை. அது இல்லாமல் இப்போ ஏதோ பயங்கரமாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்களா, அதான் இது சீட்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா, மொத்தமாக மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்களா பேலஸோ தேட்டரில். சரி ஓகே ஒரு வாட்டி விசிட் பண்ணி பார்க்கலான்னு போட்டேன். அதுவும் பேக்கில் கிடைக்கவே இல்லை கைஸ், ஃப்ரண்டில் மட்டும்தான் டிக்கெட் இருக்குது. நான் போட்டேன் ஒரு தேர்டு ரூபா நம்ம தெரியல, தேர்டா ஃபோர்த்தான்னு தெரியல, ஏதோ போட்டேன். இப்போதைக்கு அங்கே தான் போகிற மாதிரி பார்ப்போம். ஏன்னா தலை மூவி தேட்டரில் பார்க்காம இருந்ததே கிடையாது. அது மொக்க மூவியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் தலை மூவி எதுவுமே மொக்கையாக இருந்ததே கிடையாது. சொல்கிறேன், அந்த டைட்டில் கார்டுக்கே போகலாம். லாஸ்ட் டைம் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஆக்சுவலி பத்மபூஷன் அஜித் குமார் அந்த டைட்டில் கார்டில் நேம் வரும்ன்ட்டு. இந்த வாட்டி பார்க்குவோம். ஏன்னா இந்த வாட்டி நான் வந்து இது விளாக் பண்ணுறேன். அந்த நேம் டைட்டில் கார்டில் எப்போவுமே பண்ணுறது தான். இந்த வாட்டி பார்ப்போம் என்ன நேம் வருதுன்ட்டு. பார்த்தீங்களா, ஒருத்தன் வந்து இது எனக்கு பட்டம் வேண்டாம், இது வேண்டாம், அது வேண்டாம், பேர் வச்சே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறவங்கள மட்டும்தான் தானாகவே தேடி வருது. பட்டத்தை சொல்கிறேன், பத்மபூஷன் அந்த பட்டம். ஓகே, எனக்கு ஷோ பார்த்தீங்கன்னா 12:15, இப்போவே 11 o'clock ஆகிடுச்சி. இன்னும் 1 hourக்குள்ளே போயிடலாம். சரி கொஞ்சம் ஸ்பீடாக தேவையில்ல, ஸ்லோவாகவே போகலான்ட்டு, போகலான்ட்டு போயிட்டுருக்கேன். ஒரு 40-50 அந்த மாதிரி ரேஞ்சில் ட்ரை பண்ணுவோம் இங்கே, அவ்வளோதான். பெட்ரோல் போட்டாச்சு. இப்போது நோ ஃபியூல் பிரேக். எப்படியோ தெரியும் என் டைமில் நம்ம பெட்ரோல் போட்டோம்னா தான், லாஸ்ட்டு டைமில் பெட்ரோல் போட்டோன்னா கண்டிப்பாக சொதப்போம், டைம் லேட் ஆகும்னு தெரியும். அதனால தான் நேற்று நைட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம். மோட்டோ பிளாக் செட்டப்லேருந்து பைக்கு பெட்ரோல் போடுறது, ஏர் செக் பண்ணுறது, எக்ஸட்ரா எல்லாம் செட்டப் பண்ணி வச்சுட்டேன். இப்போது காலையில் நான் எடுத்தோன்னே வண்டி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பணும். அதுதான் அந்த மாதிரி தான் இப்போவும் பண்ணேன். வண்டி எடுத்துகிட்டு கிளம்பணும், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. நான் வீட்டிலேருந்து கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்புனேன். அதனால தான் சரி எல்லாமே நேற்று நைட்டே செட் பண்ணிட்டேன். ஏன்னா கிளம்பும் போது இந்த பெட்ரோல் போடுறது, காற்றடிக்கிறது, ப்ளஸ்ஸு மோட்டோ விளாகிங் செட் பண்ணுறது, இதுக்கே டைம் ஆகிடும். அதனால் நைட் டைமில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஏன்னா நைட் டைமில் ஃப்ரீயாக தான் இருப்போம், எப்படியும் நம்ம ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. அதனால தான் ஒரு 11-12 o'clock நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். சரி ஓகே, காலையில் போன உடனே பைக்கு கீ போட்டோம், ஆன் பண்ணோம், வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கோம். அந்த ஒரு தாட்டு பண்ணிட்டேன், அவ்வளோதான்.
வெற்றிகரமாக இது மட்டும்தான் நான் பண்ணியிருக்கேன். இங்கே எப்படியோ போலீஸ் நிற்பானுங்க. போலீஸ் தானே ஞாபகம் வருது பாருங்கள். நான் சோலோவாக தான் போயிட்டுருக்கேன். நோ பில்லியன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுங்களோட தான் போகிறேன். எல்லோரும் அங்கே வரன்ட்டானுங்க டேரெக்டாக. நான் வந்து இங்கேருந்து வீட்டிலேருந்து அப்படியே சோலோவாக இது ஃபோரம் மாலுக்கு போகிறேன். அப்படியே பிக்கப் பண்ணுறதுக்கு எல்லாம் எதுவும் கிடையாது. ஏதோ மறந்த மாதிரி இருந்தது. அடா பாவீங்களா, பேக்கை மறந்துட்டேங்க ஐஸ். இப்போ வண்டி யூட்டன் போடணுமா? ஒரு நிமிஷம். என்னடா எல்லாமே ஓடுதுன்னு பார்த்தேன். இப்போ தான் சம்பவம் நடந்துச்சு. பேக்கில் தான் இந்த செல்ஃபி ப்ளஸ் இந்த ஹெல்மெட் மவுண்ட் எல்லாம் வைக்கிறதுக்கு போயிட்டு வந்துட்டேன் பாருங்க. 8 கிலோமீட்டர் வந்துட்டேன் இதை தாண்டி. இப்போ திரும்ப நான் போயிட்டு பேகு போயிட்டு திரும்ப இன்னொரு 8 கிலோமீட்டர். ஐயோ எனக்கு புரிய மாட்டேங்குது ஏன்னா இப்படி ஆகுதுன்றது. எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதோ. சரி, இதோட நான் விலாக் வந்து இதில் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ இதுக்கு என்னால் கொஞ்சம் ஸ்பீடாக தான் போகணும். போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரணும். அதாங்க ஆல்மோஸ்ட் போயிட்டு வந்துட்டோம். இந்த பாருங்கள் 17-18 கிலோமீட்டர் கிட்ட ஆக போகுது. போயிட்டு வந்துட்டேன். ஒரு இப்போ 108 அந்த மாதிரி போனேன். இப்போது என்னன்னா ஒரு ½ அன் ஹவர்க்குள்ளே போகணும். அவ்வளோ தூரம் போக முடியுமான்றது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஸ்பீடாக போயிடலாம். ஆனால் இந்த வாட்டி என்னால் கொஞ்சம் பேச முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் மவுண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அந்த அளவு என்னால் பேச முடியாதுன்னு நினைக்கிறேன். மேபி கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போது 11:30 கிட்ட போகுது. 11:25 ஆல்மோஸ்ட் 11:30 ஆகிடுச்சு. செம்ம டிராஃபிட்டு. இந்த ஞாயிற்றுக்கிழமை கண்ணுக்கு டிராஃபிக் இருக்குன்றது ஒரு மனம் புரிய மாட்டேங்குது. பார்த்தா எல்லாம் தோண்டி வச்சுருக்கானுங்க. என்ன பண்ண போகிறானுங்கன்னு புரியவும் மாட்டேங்குது எனக்கு. இந்த வெயிலில் வேறு டிராஃபிக்கில் இருந்து வேர்த்து ஊற்றி காலையில் ஃப்ரெஷ்ஷாக கிளம்பலான்னு பார்த்தா இந்த வெயிலில் வேறு வேர்த்து ஊற்றி என்னால் ஒன்றும் பண்ண முடியல. அதுவும் இந்த ஞாயிற்றுக்கிழமை வேறு அவ்வளோ டிராஃபிக் ஞாயிற்றுக்கு. இப்போ கொஞ்சம் என்னால் அந்தளவு பேச முடியாது. கொஞ்சம் ஓரளவு ஸ்பீடாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா போகிறோம் இது வடபழனி வரையும் போகணும். இப்போ தான் நான் காமாட்சியில் இருக்கேன். பாருங்கள், காமாட்சி ஹாஸ்பிட்டல். இப்போ தான் நான் காமாட்சியில் இருக்கேன். இங்கேருந்து ஒரு ஆல்மோஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 15 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். ஒரு ½ அன் ஹவரில் நான் போகணும். சான்ஸே கிடையாது. ஏன்னா இங்கேருந்து போயிடலாம். ஆனால் அங்கே போகணும் ஃபோரமாண்டு. அங்கே என்ன நடக்க போகுதுன்றதே எனக்கு தெரியல. அவ்வளோதான், தலை மூவி நீ லேட்டு தான். எனக்கு தெரிஞ்சு ஃபோரமில் ஒரு ½ அன் ஹவர் லேட்டாக விட்டாங்கன்னா மூவி நல்லாயிருக்கும். ஏன்னா பிக்சல் ஸ்க்ரீனில் வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஆட் போடுவாங்க. அந்த மாதிரி இதில் போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி போடுறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்பீடு ஏற்றலான்னு பார்த்தா எல்லாம் வண்டிங்களாக எடுக்குதுங்க. நான் பண்ணுறது மூச்சு வேறு வாங்குது. என்னால் முடியல. ஏதோ வண்டி ஓடுற மாதிரி தெரியுது எனக்கு. நம்ம அந்த இருந்த டிராஃபிக்கில் எனக்கு அப்படி ஆகிடுச்சா என்னன்னு தெரியல. இந்த பள்ளிக்கரணை ஃபுல்லாக சரி டிராஃபிக். ஆனால் பள்ளிக்கரணை ஃபுல்லாக இப்போ திரும்பனாலும் அவ்வளோ தூரம் போகணும். வந்த வழியை வேஸ்ட்டு கைஸ். ஒரு 17 கிலோமீட்டர் 18 கிலோமீட்டர் கிட்ட வேஸ்ட்டு. பாருங்கள், 20 கிலோமீட்டர் ஆயிடுச்சு போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் போகிறதுன்றது. அதுக்கு தான் ஒரு 5 நிமிஷம் லேட்டாக கிளம்புனாலும் பரவாயில்ல. ஆனால் எல்லாம் ப்ராப்பராக எடுத்துக்கிட்டோமான்றது பார்த்துக்கணும். நான் பொறுமையாக தான் கிளம்புனேன். இத்தனைக்கும் நான் வந்து எப்படி சொல்கிறது, ஓகே எல்லாம் ஓகே அந்த மாதிரி தான் கிளம்புனேன். பேக்கில் வந்து என்னோடய லைசன்ஸு, அமௌண்ட்டு, லைசன்ஸ், பர்ஸு, ஆர்சி புக் எல்லாமே பேக்கில் தான் இருக்குது. போலீஸ் இருக்காங்களா? பரவாயில்ல, தாண்டிட வேண்டியதான் எமர்ஜென்சியில்.
மேபி இப்போ என்னால் ஆங்கிளும் பார்க்க முடியாது, மைக் செட்டிங்கும் பார்க்க முடியாது. கொஞ்சம் வீடியோவில் கொஞ்சம் ஏதாச்சும் குறைந்தா அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். இட் இஸ் எமர்ஜென்சி விலாக். ஏதோ தீர வாட வருது, என்னன்னு தான் தெரியல. ஓ, அங்கே எரியுதா? ஏதோ எரிச்சு கொளுத்திட்டு இருக்காங்க போல் இருக்கு. ஹெல்மெட் ஓப்பன் பண்ண காற்ற வர மாட்டேங்குது. ஹெல்மெட் ஓப்பன் பண்ணால் விண்டு. நான் பேசுகிறது அப்புறமா கேட்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த ஸ்பீட் பிரேக்கர் தாங்க இரிட்டேட் ஆகுது போகிற அர்ஜென்ட்டில். ஆனால் போடுறது நல்லதான். இப்போ இருக்க அர்ஜென்ட்டில் இரிட்டேட்டு. 11:30. வேறு ஏதாச்சும் மறந்துட்டேன்னா? எல்லாமே பேக்கில் தான் இருக்குது, வேறு எதுவும் மறக்கலை. ஒரு வேளை இது வீடியோ ரெக்கார்ட் ஆகுதா இல்லையான்னு தெரியாமல் விலாக் எடுத்துகிட்டு இருக்கேனோ? எனக்கு தெரிஞ்சு வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்குது. எமர்ஜென்சியில் ஒரு வேலை பண்ணாலும் எல்லாம் சொதப்பிட்டுருக்கு. மீனம்பாக்கம் இன்னும் இருக்கு 5 கிலோமீட்டர் கிட்ட. நான் மீனம்பாக்கம் போகல, ஆதம்பாக்கம் வழியாக பூந்துட்டு அப்படியே போயிடலான்ட்டு. எனக்கு தெரிஞ்சு மீனம்பாக்கம் போனாலும் கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலான்னு தோணுது. ஆதம்பாக்கம் வழியானா அதுவும் சீக்கிரம் தான், ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது எனக்கு பார்த்தா. ஸ்ட்ரைட்டாக போய் போகவா இல்லை ரைட்டு எடுத்து உள்ளே போய் போகவா? அந்த வழியாக போனால் கொஞ்சம் டிராஃபிக் இருக்கும். ஆதம்பாக்கம் வழியாக மீனம்பாக்கம்னா மெயின் ரோடு, சல்லுன்னு போயிடலாம். வழி விடுங்கயா. ஓ, இங்கே தான் இருக்காங்களா செக்கிங்கு? நம்மளை பிடிக்க முடியாது, நம்ம எவ்ரிதிங் பர்ஃபெக்ட். ரைட் எடுத்துருவோம். ஒரு இண்டிகேட்டர் கிடையாது, ஒரு இதுவும் கிடையாது. ஆட்டோக்காரங்க என்ன ஓட்டுறாங்கன்னே புரிய மாட்டேங்குது. இவங்களுக்கு வேறு எப்சின்னு வேறு. நான் சொன்னது வாபஸ் வாங்கிக்கிறேன். டைட்டில் கார்டில் போடுறேன்னு சொன்னேன்ல, வாபஸ் வாங்கிக்கிறேங்க. முடியாது என்னால், டைம் ஆகிடுச்சு. இங்கே 11:30 இல்லை 11:35 கிட்ட ஆகுது. மூவி ரொம்ப ஆர்வமாக போகலான்னு பார்த்தேன், ஒரு சீன் கூட விடாமல் மொத்தமாக பார்க்கலான்ட்டு. இந்த விதின்னு சொல்லி ஒன்று இருக்குது பாருங்கள், என்னோட ஆசையில் மண் மாதிரியே போட்டுரும். எப்போவுமே இப்படி தான். நாட் ஃபார் டுடே, எவ்ரிடே ஐ ஹேவ் ஃபேஸ் திஸ் ப்ராப்ளம். அதை எப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கணும்னா அப்போ மட்டும்தான் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடக்கும் பாருங்கள். போகலாம், அப்படியே கூட போயிடலாம். ஆனால் என்கிட்ட லைசன்ஸ் வந்து பேக்கில் தான் வச்சுருக்கேன். பர்ஸு வந்து பேக்கில் தான் இருந்தது. லைசன்ஸு, ஏடிஎம் கார்டு. சரி ஓகே, ஜிபே பண்ணிடலான்னு வச்சுக்கோங்க பேமெண்ட்டு. சப்போஸ் நிறுத்திட்டு லைசன்ஸ் அது இதுன்னு கேட்டாங்கன்னா ஆர்சி புக், லைசன்ஸ் எல்லாம் பேக்கில் தான் வச்சுருந்தேன். அதனால தான் ரிட்டர்ன் போய் எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்குது. இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, இந்த 8 கிலோமீட்டர் எனக்கு 8 16 ஆனால் எனக்கு 20 கிலோமீட்டர் காமிச்சிது. என்ன கணக்குன்னு தெரில. 22 கிலோமீட்டர் நம்ம வந்து அந்த 22 கிலோமீட்ரு எனக்கு எப்படி சொல்கிறது, செக்கிங் இல்லை. அது வரையும் சந்தோஷம். ஆலந்தூர் வழியாக பூந்துட வேண்டியது தான். ஆதம்பாக்கம் வந்துட்டேன். அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் கிண்டி, கத்தியப்பாரா, அப்படியே பிரிட்ஜு ஏறி இறங்கணும். நான் வந்து ஏதோ எமர்ஜென்சிக்காக கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டுருக்கேன். அது பார்த்துட்டு நீங்களும் ஓட்டணுன்றது ஐ எம் நாட் ரெஃபர் ஃபார் யூ. ஹெல்மெட் இல்லை, ஒரு சைடில் காரில் ஃபோன் வேறு.
நான் புந்து போயிடுறேன். எனக்கு இங்கெல்லாம் பிரச்சனை இல்லை. இந்த இது வடபழனி சைட் போவோம் பாருங்கள், அங்கே ரோடே இருக்காது. தான் இந்த பிக்சல் போகிறோம் பார்த்தீங்களா, அண்ணா நகர் அந்த மாதிரி தான். இங்கேயும் ரோடே இருக்காது, இவ்வளோ மெலிசாக இருக்கும். அண்ணா நகர் கூட பரவாயில்லைங்க, ஓரளவு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். இங்கே ரோடே இருக்காது. ஒரு ஆட்டோ கார் போகிற ரோட்டில் பஸ்ஸு விடுவானுங்க. இந்த கொடுமைலாம் எங்கேருந்து போகிறது? அந்த கொடுமைலாம் தாண்டி நான் எப்போ மூவி போய் பார்க்குறது? அந்த நேம் தான் முதல்ல பார்க்கணும், டைட்டில் கார்டில் என்ன இருக்குன்றது. அதெல்லாம் இல்லாமல் தலை மூவி வேறு எண்ட் டு எண்ட் வரைக்கும் பார்க்கணும். ஒரு நேம் பண்ணோம். ஏன்னா இந்த வாட்டி மூவி வேறு லெவலில் இருக்குது. இது என்னென்னா இந்த வாலி கேட்டப்பு ப்ளஸ் தீனா கேட்டப். நான் தீனா கேட்டப்பு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வாலி கேட்டப்பு, தீனா கேட்டப், பில்லா, வேதாளம், அப்புறம் மங்காத்தா சம்திங், அது பாட்டிலே வந்துடுச்சு. எல்லா பாட்டும் பார்த்துட்டேன். ஓஜி சம்பவம், காட் பிளெஸ் யூ எல்லாம் பார்த்துட்டேன். மங்காத்தா அது இதுன்னெலாம் பார்த்துட்டே வந்துடுச்சு. வேறு என்ன அட்டகாசமா அந்த கெட்டப்லாம் இருக்குது. அதுக்காகவே போய் பார்க்கணுன்ட்டு தான் வந்தேன். என் நேரம் படம் பயங்கர வைபாக இருக்குது படத்தில். ஆனால் ஒன்று சம்பவம், படத்தில் சம்பவம் இருக்குது, அது மட்டும் கன்ஃபார்மாக அடித்து சொல்லுவேன் நான். ஓகே கைஸ், மேபி ஐ ஹேவ் கண்டினியூ வித் த மால். Okay guys, almost we have finally entered the Palace Theatre. டைம் வந்து 12:17. அப்படியே அடிச்சு பிடிச்சி வந்தாச்சு. ஸ்க்ரீன் 1, ஸ்க்ரீன் 8, மேபி ஸ்க்ரீன் 1 ஐ திங்க் ஸோ ஹியர். ஓகே, நான் தேட்டருக்குள்ளே போயிட்டு வ்ளாக் பண்ணுறேன். God bless you, Amen. मस्तम भाई भाई ஓகே கைஸ், ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சுது. ஃபஸ்ட் ஹாஃப் சும்மா வேறு லெவல் செதற விட்டாங்க, தியேட்டரு வேறு லெவலில் இருந்தது. செகண்ட் ஹாஃபும் முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். முடிஞ்சுது. ஃபேன் பாய்ஸ்க்கு ஏற்ற மூவி, சும்மா தாறுமாறாக இருந்து வேறு லெவல் மூவி. ஃபேன் பாய்ஸ்க்கு ஏற்ற மூவினா இந்த மூவி மட்டும்தான். நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன்ல, மூவியில் ஏதோ சம்பவம் இருக்குன்னு. நான் அது ரிட்டர்ன் வாங்கிக்கிறேன். ஏன்னா மூவியில் சம்பவம் இல்லை, சம்பவமே மூவியாக தான் இருக்குது. இது வந்து ஆக்சுவலி நம்ம ஸ்டோரி எக்ஸ்பெக்ட் பண்ணவும் முடியாது. இந்த ஸ்டோரி லாஜிக்கு இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களையும் இந்த மூவி செட் ஆகாது. ப்ளஸ் இந்த ஃபேன் பாய்ஸ் இருக்காங்க பாருங்கள், எனக்கு வைப்பு வேணும், செம்ம ஃபன்னாக இருக்கணும் மூவி.
லாஸ்ட் வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆனால் ஓல்டு கிளாசிக் சாங்லாம் பயங்கர வைபாக நான் என்ஜாய் பண்ணணும். அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த மூவி பயங்கரமாக செட் ஆகும். சும்மா வேறு லெவலில் இருந்தது மூவி சொல்ல போனோன்னா. நிறைய மூவி ரெஃபரன்ஸ் இருக்குது, நிறைய கேமியோஸ் இருக்குது. ஹாலிவுட் படம், அதாவது இன்டர்நேஷ்னல் லெவலில் ஹாலிவுட் படம்லாம் கனெக்டில் இருக்குது இந்த மூவியில். கனெக்டில் இருக்குன்னா அந்த மாதிரி கேமியோஸ்லாம் வச்சு சும்மா வேறு லெவலில் செதுக்கியிருக்காங்க மூவி. ஒன்லி ஃபார் ஃபேன் பாய்ஸ். பார்க்கணுன்னா பார்க்கலாம், ஒய்புக்காக என்ஜாய்க்காக பார்க்கணுன்னா பார்க்கலாம். ஆனால் ஃபேன் பாய்ஸ்க்கு ஏற்ற மூவினா இந்த மூவி தான் நான் சொல்லுவேன். நான் தான் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தேன். என்னடா விடாமுயற்சியே ரொம்ப இதுவாக போயிடுச்சு, 2 வருஷத்துக்கு இப்படி தான் இருக்கணுமான்னு நினச்சேன். பரவாயில்ல, இந்த குட் பேட் அக்லியே 2 வருஷம் தாங்கும். நிறைய பேருக்கு மூவி பிடிக்கல, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு மூவி. கத்தி கத்தி தொண்டை வலி வந்தது தான் மிச்சம். இன்னொரு ஷோக்கு டிக்கெட் இருக்கான்னு செக் பண்ணேன் நான் மூவி முடித்தோன்னா. அந்த மாதிரி பயங்கரமாக இருந்தது மூவி. என்ன கேட்டால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பர்சனலாக. எஸ்பெஷலி இந்த சுல்தானா சாங் அந்த மாதிரி இருந்தது. மூவி ஒன் லைன் ஸ்டோரி. ஃபேமிலிக்காக ஒரு கேங்ஸ்டர் எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவான். அதுதான் மூவி கான்செப்டே. தேட்டர் பற்றி சொல்லணுன்னா தேட்டர் ஒரு பேலஸ்குள்ளே இருக்க மாதிரியே ஃபீலிங். ஸ்க்ரீனில் குவாலிட்டி இல்லைனாலும் சவுண்டில் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டானுங்க. ஊஃபர், அதாவது பேஸ் பாடியில் ஃபீல் ஆகிற அளவு பயங்கர பேஸ், செம்ம சவுண்ட். ஆனால் ப்ரீமியம் சவுண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஓவர் சவுண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. பயங்கரமான சவுண்ட் இது தான். இந்த ஜேரிங்கு, எரிச்சல் இந்த மாதிரி கிடையாது. யாருனாச்சும் இந்த சவுண்டுக்காகவே மூவி பார்க்கணுன்னா இந்த ஸ்க்ரீன் ஒன் பேலஸில் கண்டிப்பாக புக் பண்ணலாம். சில தேட்டரில் சவுண்ட் கம்மியாக வைக்கிறது அதிகமாக வைக்கிறதுலாம் நடக்கும் பேஸ்ட் ஆன் த மூவி. அதனால் என்ன பிடிச்சி திட்டாதீங்க. நீ சொன்னனால தான் சவுண்டுக்காக போகணும், ஒன்றுமே இல்லைன்னு கேட்காதீங்க. அதுக்கு நிர்வாகம் பொறுப்பு இல்லை. இதோட இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். மேபி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும்.